मानस भज रे गुरुचरणं मानस भज रे गुरुचरणं मानस भज रे गुरुचरणं मानस भज रे गुरुचरणं दुस्तर भवसागर तरणं दुस्तर भवसागर तरणं दुस्तर भवसागर तरणं दुस्तर भवसागर तरणं गुरु महाराज गुरु जय जय 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 साईनाथ सद्गुरु जय जय साईनाथ सद्गुरु जय जय सत्य साईनाथ सद्गुरु जय जय साईनाथ सद्गुरु जय जय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमो अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुण शिवो अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुण शिवो ओंकारं भव ओंकारं भव ओंकारं भव ओम नमो बाबा ओंकारं भव ओंकारं भव ओंकारं भव ओम नमो बाबा ओंकारं भव ओंकारं भव ओंकारं भव ओम नमो बाबा ओंकारं भव ओंकारं भव ओंकारं भव ओम नमो बाबा मानस भज रे गुरुचरणं मानस भज रे गुरुचरणं दुस्तर भवसागर तरणं दुस्तर भवसागर तरणं गुरु महाराज गुरु जय जय गुरु महाराज गुरु जय जय साईनाथ सद्गुरु जय जय साईनाथ सद्गुरु जय जय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमो अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुण शिवो अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुण शिवो ओंकारं भव ओंकारं भव ओंकारं भव ओम नमो बाबा ओंकारं भव ओंकारं भव ओंकारं भव ओम नमो बाबा ओंकारं भव ओंकारं भव ओंकारं भव ओम नमो बाबा ओंकारं भव ओंकारं भव ओंकारं भव ओम नमो बाबा मानस भज रे गुरुचरणं दुस्तर भवसागर तरणं मानस भज रे गुरुचरणं मानस भज रे गुरुचरणं मानस भज रे गुरुचरणं मानस भज रे गुरुचरणं दुस्तर भवसागर तरणं दुस्तर भवसागर तरणं दुस्तर भवसागर तरणं दुस्तर भवसागर तरणं गुरु महाराज गुरु जय जय 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 साईनाथ सद्गुरु जय जय साईनाथ सद्गुरु जय जय
सत्य साईनाथ सद्गुरु जय जय। ओम सद्गुरु साईनाथ महाराज की। अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्म सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की। साईनाथ महाराज की, अक्कलकोट महाराज की, ज्ञानेश्वर महाराज की, गजानन महाराज की, सजनगढ़ स्वामी की, एकनाथ महाराज की, धूपकेडवास की, अक्षय श्री साई की, भीमपुरी महाराज की, भगवान सत्य साई की। தியானம் செய்யும் பொழுது மனமும் புத்தியும் அசையாமல் நின்று விட்டன. பசியாயிருப்போர் உணவளிப்போன் உண்மையிலேயே உங்களுக்கும் எங்களுக்கும் உணவு பரிமாறுகிறான் என்பதை நிச்சயமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். இதை ஒரு ஆதார நீதியாக கருதுவோம், அறிவோம். சத்குரு தாய் சொன்ன ஒரே வழி ஓங்குக உலக அன்னதான நாள், ஓங்குக திருவண்ணாமலை சாது போஜனம். ஓம் இச்சாசக்தியே சரணம், ஞான சக்தியே சரணம், கிரியாசக்தியே சரணம். முக்தி மோட்சம் பிறவித்தவர்க்கு மரணமில்லாத பெருவாழ்வு, பிறவாவரமும் மரவா நிலையும் சர்வைக்கிய பீடமேறி பரமபத வாசவண்ணாமலைக்கு சௌபாகியம் தருவண்ணாமலைக்கு. ஓம் இந்திரலிங்காய நமக, ஓம் அக்னிலிங்காய நமக, ஓம் யமலிங்காய நமக, ஓம் நிர்திலிங்காய நமக, ஓம் சூரியலிங்காய நமக, ஓம் வர்ணலிங்காய நமக, ஓம் ஆதி அருணாச்சலேஸ்வராய நமக. ஸ்ரீனிவாசாய வித்மகே சச்சிதானந்தாய தீமகி தன்னோ சாயி பிரச்சோதயாத். ஓம் तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो साई प्रचोदयात्. ओम नमो नमो नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो साई प्रचोदयात्. ओम इंजीश्वराय विद्महे लोकरक्षकाय धीमहि तन्नो शिवसाई प्रचोदयात्. ओम साईनाथ मूर्ति कृपाकटाक्ष फलसिद्धिरतरिवोम சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி. செய்த பிழை பொறுத்து சிறியோர்களை காத்து ரட்சித்து எல்லை இல்லா ஆனந்தம் தரும் முக்திக்கு வழிகாட்டும் சித்திநாயகன் ஷீரடி சாய்பாபா வரம் நல்கும் கரங்களை எங்கள் சிரம் மேல் வைத்து ஆசீர்வதித்தமைக்கு நன்றி. இங்கு எண்ணிய எண்ணம் ஈடேறும், நினைத்த காரியம் கைகூடும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். சத்குரு திருவருளில் கேட்காமலே கிடைக்கும், நினைக்காமலே நடக்கும். சாயி மலரடி பொன்னடி திருவடி சரணம். சுபஜய மங்களம், ஜெய் ஸ்ரீராம். சுபஜய மங்களம், சாயி ஆசீர்வாதம். சுபஜய மங்களம், முக்தி மோக்ஷம். சுபஜய மங்களம், லோகக்ஷேமம். சுபஜய மங்களம், லோகக்ஷாந்தி. சாந்தி சாந்தி சாந்தி, அருணாச்சலம் சாந்தி. சாந்தி சாந்தி சாந்தி, சர்வமும் சாந்தி. ஓம் இஷ்ட தெய்வங்களே சரணம், எல்லை தெய்வங்களே சரணம், மாதா பிதா குரு தெய்வங்களே சரணம், காரண குருவே சரணம், காரிய குருவே சரணம், ஜெகத்குருவே சரணம். எங்களுக்கு நவநவ சக்தி தந்து நவவித பக்தி தந்து கர்மாவாம் உள் வினைகளையும் கந்திஷ்டிகளையும் உன்வினை சாவ பாவங்களையும் நீக்கவல்ல நாமலையில் அடியன் நாமலையில் அக்ஷய ஸ்ரீசாய் திருநாமம் கொண்டு வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் நல்கும் समर्थ सद्गुरु साईनाथ महाराज की. ओम नमः शिवाय, ओम साई राम, கோவிந்தா கோவிந்தா. சத்ய சாய் ஷிரடி சாய் வந்து படம் பார்த்ததே கிடையாது, படம் காட்டி இருக்கிறாங்க. முதல் முறையா படம் பார்க்குறாங்க, காரணம் இல்லாமல் வருவாங்களா தியேட்டருக்கு? இவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் பாருங்க. அண்ணாமலையில் ஒரு கோயில் கட்டலான்னு உத்தரவாயி அண்ணாமலையில் பாபா கோயில் கட்டணும்னு முடிவு பண்ணி பகவான்கிட்ட போய் சொல்லுவோம். இதெல்லாம் ஜோக்காக இப்படி பகவான்கிட்ட போய் சொல்லுவேன். நான் நேராக போய் ஒரு படம் வரைஞ்சி இதுதான் கோயில் கட்ட போகிறேன்னு வச்சுங்க. நேராக வந்தாலும் திருவண்ணாமலை பலே பேஷ் அப்படின்னு சுவாமி துட்டு அப்படின்னு நான் மனசுக்குள்ள ஒருத்தர் அங்கேருந்து பார்த்தார். அவர் நேராக வந்தார். சுவாமி என்ன சொன்னார், நீங்கள் கோயில் கட்டுன்னா துட்டு வேணும், நான் வந்து வேலையெல்லாம் விட்டு சொன்னேன். எவ்வளோ வேணும் சுவாமி அப்படின்னு. அவர் பேர் ராகவன் உண்ணி, சிங்கப்பூர் ரைஃபிள் ரேஞ்ச் ரோடில் இருக்கார். சொந்த வீடு 3465 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு. அந்த வீடு விற்றா கொடுக்குறேன்னார். என்னை கூட்டிகிட்டு போயிட்டார். ஒரே வாரத்தில் வீடு விற்றுருச்சு. பகவான் சொல்லி தான் அந்த கோயில் கட்டிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் கோயிலாக கட்டியாச்சு. ரிக்வஸ்ட் என்னன்னா, ஒரு முஸ்லீமை கொண்டு போய் எங்கடா திருவண்ணாமலை வச்சிங்கன்னு பயங்கர பிரச்சனை திருவண்ணாமலையில். டயர் தான் பாபாவை தூக்கின்னு காரில் வச்சு ஊரெல்லாம் சுற்றி கொண்டு போய் என்னை இறக்கி விட்டு வந்துட்டாங்க திருவண்ணாமலையில். வீட்டில் அம்மாவும் கவனிக்கல, அங்கேயே இருந்துருக்கிறேன். 10 பைசா கடன் வாங்காமல் கோயில் கட்டி முடித்து கும்பாபிஷேகம் முடித்து 18 வருஷம். ஒரு கேள்வி கேட்டார் பாபா, மாறி மாறி வந்தாயோ பாபா, அண்ணாமலையில் மானச பஜனை நான் 14 வயசில் பாடியிருக்கேன், நன்றி கேட்டவனை எதுவுமே செய்யலையான்னு. அப்படியே யோசிச்சேன்னு ஒரு ஃபோன் பண்ணேன். சாய் பிரசாதம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒன்றுமே வேணாம், நின்று நேருக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் போகிறேன்னு மியூசிக் கேட்குறாங்க. போனால் நான் மட்டும்தான்.
இந்த காவி ட்ரெஸ் அழுக்காகுமேன்றதுக்காக இது போட்டுக்கிட்டேன் ரொம்ப வருஷமா. சாய் கொண்டு போய் முன்னாடி வரிசையில் வச்சுட்டு கண்டுக்கவே மாட்டேன். பார்த்தா எல்லாம் தெரியும் தானே நமக்கு எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கும். நம்ம வெள்ளையினாலே எச்சரிக்கையாக இருக்கும். விட்டுட்டார். ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த சினிமாக்காரங்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவங்க எனக்கு. ஸ்ரீகாந்த் தேவா அப்புறம் ரவி அப்புறம் ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த கையில் இப்படி கேமரா பிடிச்சிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் நடந்த மொத்த நிகழ்ச்சி என் கை இப்படியே தான் இருக்குது. என்னை கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுத்தாங்க. பகவான் சொல்கிறார் 108 கிரிவலம் பண்ணணும். சரி அப்படின்னு சொல்லிட்டேன். 108 கிரிவலம் பண்ணணும். ஒரு சாய்கிட்ட சொன்னாங்க ஒரு பெரிய படம் இது எடுத்துகிட்டு போய் பண்ணிடுறேன். அது யாருதுன்னே தெரியாது சாய்னா. அது வந்து தேரில் ரதம் வர படம். பகவான் சொல்கிறார் 2 கை தூக்கி ப்ளஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகும். உடனே காலையில் அம்மாவை கூட்டிகிட்டு சுந்தரத்துக்கு போய் 1918 ஒரு வண்டி, சில்லி பாபாவுடைய மகா சமாதியான வண்டி என்னுடைய மகளோடது, அவன் கொடுத்தா. அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் நின்று சாய் ஃபோன் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி அங்கே என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி செய்யலாமான்ட்டு மதிப்புக்குரிய ரத்னாகர்கிட்ட கேட்டு அவர் வந்து கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட சொல்லி இந்த படத்தை கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் சாய்கிட்ட கேட்டேன், ரூட் கிளியர் ஆயிடுச்சு போங்கன்ட்டு. போனால் கை வச்சு படம் எடுத்து அந்த படம் வருதுங்க. கை தூக்கி அங்கேருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு போய் திருவண்ணாமலையில் 100 கிரிவலம் பண்ணி 101 முடிச்ச. என் வயசே 100 எங்கடா சுற்றி நேரம் வா அப்படின்ட்டு யார் பர்மிஷன் சாய்கிட்ட கேட்குறேன். நீங்கள் போயினே அங்கே 1008 பேர் இருக்கிறாங்க. அவங்கவுங்க சென்டரில் அவங்கவுங்க பார்ப்பாங்க. நீங்கள் உங்கள் வேலையை உள்ளே போனால் நேராக கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி வராது. எங்கள் வண்டி உள்ளே போகுது. படத்தை ரிசீவ் பண்ணுறாங்க. 5 நாள் விவிஐபியில் தங்க வச்சு சுவாமி சொல்கிறாரு, எல்லாம் இருக்குது உங்கள்கிட்ட, ரெஸ்ட் இல்லை, நீ அங்கேயே ரெஸ்ட் எடு. 4 நாள் பகவான் நான் தங்கி இருந்து இந்த விசேஷமெல்லாம் நடந்து முடிஞ்சு மிச்ச 108 முடித்த பிறகு அனந்தா படம் தியேட்டரில் வரும், தியேட்டரில் பார்க்கணும், வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாதுன்னு சத்திய பிரமாணம் பண்ணியிருக்கேன். போய் அவர்கிட்ட சொன்ன படம் ஓடிடிக்கு வந்துருச்சு. நாங்கள் அப்படி பார்க்க மாட்டோங்க. பகவான் அப்படியே கண்ணீர் விட்டு மல்கி அப்படியே மனம் உருகி இந்த மாதிரியான சவுண்டில் தான் பார்க்கணும். ஓகே, தியேட்டர் புக் பண்ணி அவர் கொடுத்துட்டார். இன்றைக்கி வந்தாச்சு. 108 கிரிவலம் வந்தவர் அவர் எப்படி கிரிவலம் வந்தாருன்ற முதல் படம் தான் இப்போ நம்ம பார்த்தோம். 6.5 நிமிஷம் அந்த படம். அதுக்கப்புறம் இந்த பூஜையெல்லாம் நடந்தது. ஃபஸ்ட்டு டைம் ஞானேஸ்வர் மகாராஜ் அவர் அயோத்தியா ராமர் சாய் கணபதியோட இதை பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் வைங்க. நேற்று நைட்டு தான் இதை பண்ணி இன்விடேஷன் அடித்து தியேட்டர் சேஞ்சுன்றார். உடனே என்னத்துக்குன்னு தெரியல, இங்கே வந்தாச்சு. இப்போது இந்த மாதிரியான பாக்கியத்தை பகவான் நமக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா, முதல் முறையாக நிழல் கூற்று சலனம் என்கின்ற இந்த திரைப்படம் அந்த காலத்திலே நாடகங்கள்லாம் வானப்பிரஸ்தம் பண்ணும்போது அவங்களாம் கண்ணில் படமாக தான் வானத்தில் பார்த்ததா சொல்கிறாங்க. இன்றைக்கி பகவானும் சத்குருவும் இந்த படம் பார்க்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இதை விட ஒரு வெற்றி ஒரு தியேட்டரில் இந்த மாதிரி விழாலாம் கொண்டாடுறதுல நடக்காத கதை. பாபா ஆனந்த திருமணம், ஆனந்த வைபவம், ஆனந்த கல்வி, ஆனந்த முகூர்த்தத்தோடு அனந்தா திரைப்படத்தை கண்குளிர காண வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. இந்த வாய்ப்பு அளித்த ரத்னாகர் அவர்களுக்கும் கிரீஷ் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒரு பார்வையாளர் வரிசையில் அடியை உட்கார அனுமதி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஓம்காரம் பவ ஓம்காரம் பவ ஓம்காரம் பவ ஓம் நமோ பாபா. ஓம்காரம் பவ ஓம்காரம் பவ ஓம்காரம் பவ ஓம் நமோ பாபா. मानस भजरे गुरुचरणं, दुस्तर भवसागर तरणं, गुरु महाराज गुरु जय जय, साईनाथ सद्गुरु जय जय, शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः।
अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुण शिवो अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुण शिवो ओंकारं भव ओंकारं भव ओंकारं भव ओम नमो बाबा ओंकारं भव ओंकारं भव ओंकारं भव ओम नमो बाबा ओंकारं भव ओंकारं भव ओंकारं भव ओम नमो बाबा मानस भजरे गुरुचरणं दुस्तर भव सागर तरणम् मानस भजरे गुरुचरणं मानस भजरे गुरुचरणं मानस எண்ணங்கள் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் அதில் செய்தியை அனுப்பலாம். இந்த மாபெரும் ஒரு வாய்ப்பினை நமக்கு வந்து கொடுத்த தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் வந்து ஒரு பெரும் பொருட்டாக கருதாமல் பல வருடங்கள் அவர் அமெரிக்காவில் வேலை செய்திருந்தாலும் பகவானுடைய பிறந்த நாளை எல்லாம் சிறப்பாக நடத்தி அவர் சிறப்பு செய்திருந்தாலும் பகவானே இன்னைக்கு வந்து விரும்பி அனந்தா படத்தை அவர் பார்க்கறதுல இவர் சூசன் பை த காட் நம்மளெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இருக்கை எல்லாம் காலியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. இவங்களே தான் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க பாபா. இதனுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம் பகவானை உணர்றதுக்கு ஒன்றே ஒன்று தான் முக்கியமான விஷயம். நாம் அவர் கை பிடிக்கிறது முக்கியம் இல்லை, அவர் நம்ம கையை பிடிக்கணும். அவர் கை பிடிச்சா விட மாட்டாருன்னு கூறிக்கிட்டு எல்லாரும் வந்து பிரசாதம் வாங்கிக்கோங்க. இந்த படத்தை நமக்கெல்லாம் இலவசமாக பார்க்கறதுக்கு வந்து இந்த தியேட்டரை கொடுத்து அதற்குரிய செலவுகள் எல்லாம் ஏற்று இந்த வாய்ப்பை தந்த கிரீஷ் கிருஷ்ணகுமாருக்கு எல்லாரும் ஒரு கை தட்டலாம். नमो बाबा मानस भजरे गुरुचरणं दुस्तर भव सागर तरणम्